அடடா, செம்மையான கலெக்ஷன், சூப்பரான குவாலிட்டி, பட்ஜெட் பிரைஸ்ல ஒரு ஃபுல் ஃபேமிலி ஷோரூம்னா அது நம்ம ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ் தான். இங்க மென்ஸ், விமென்ஸ், கிட்ஸ் எல்லாருக்கும் மொத்த ஷாப்பிங்கும் இங்கேயே முடிச்சிடலாம். அவ்வளோ ட்ரெண்டியான டிசைன்ஸ், லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. பெண்களுக்கான டாப்ஸ், குர்த்தி செட், செமி வெஸ்டர்ன் வேர், சல்வார்ஸ், லெஹெங்காஸ், ட்ரெண்டி சாரீஸ், பியூர் சில்க் அண்ட் காட்டன் சில்க் சாரீஸ், லெகிங்ஸ், நைட் வேர்ஸ், நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு கலெக்ஷன்ஸும் கலர்ஸும் நிறைய இருக்கு. நியூ பார்ன் பேபிஸ்ல இருந்து கிட்ஸ், அடல்ட்ஸ் வரைக்கும் ட்ரெடிஷனல் அண்ட் வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நிறைய இருக்கு. மென்ஸ்க்கு ஜீன்ஸ், ஷர்ட்ஸ், டி-ஷர்ட்ஸ், ஃபார்மல் பேண்ட்ஸ், ஸ்டைலிஷ் அண்ட் கம்ஃபர்டபுள் கலெக்ஷன்ஸ் நிறைய. புது புது டிசைன்ஸ் பார்த்த உடனே இதுதான் வேணும்ன்ற ஃபீல் வரும். எல்லா அக்கேஷன்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் ஒரே ஃபேமிலி ஷோரூம்னா அது நம்ம ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ் தான். இந்த கிளியரன்ஸ் சேல்ல 10 to 20% டிஸ்கவுண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச ஆடைகளை அள்ளிச்செல்ல வாங்க. ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ், அரியாங்குப்பம், புதுச்சேரி. வண்ண கனவுகள் வாழும் இடம், உங்கள் குடும்பம் கொண்டாடும் உலகம், இதயம் சொல்லும் ஒரே பெயர், ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ். நீங்கள் 10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு மேல் படித்தவரா? உங்கள் எதிர்காலத்தை பற்றிய கவலை இனி இல்லை. படித்து முடித்த உடனேயே கை நிறைய சம்பாதிக்கலாம். மகாத்மா காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி. 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமும் திறமையும் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு பிராக்டிகல் பேஸ்ட் முறையில் பாடங்கள் நடத்தப்படுகிறது. கோர்சஸ் ஆஃபர்ட்: 2 வருட டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் சயின்சஸ், 3 வருட B.Voc இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட். மேலும் 1 வருட படிப்புகளான டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், டிப்ளமா இன் ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ் போன்ற படிப்புகள் கற்றுக் கொடுத்து உடனடி வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. புதுவை மற்றும் அனைத்து மாநிலங்களில் உள்ள முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களில் நேரடி செய்முறை பயிற்சி. எங்களிடம் கேட்டரிங் கோர்ஸ் முடிக்கும் மாணவர்களுக்கு நட்சத்திர ஹோட்டல்கள், உள்நாடு, வெளிநாடு மற்றும் கப்பல்களில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பகுதி நேர வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும். கோர்ஸில் சேரும் அனைவருக்கும் 2 செட் யூனிஃபார்ம், கோட் மற்றும் ஐடி கார்டு முற்றிலும் இலவசம். இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. கோர்ஸில் சேரும் அனைவருக்கும் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர், ஸ்போக்கன் இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி இலவசமாக கற்றுத்தரப்படும். தரமான கல்வி, மிக குறைந்த கட்டணம். மகாத்மா காந்தி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி. மாணவர்களின் வசதிக்காக புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகில் மற்றும் வில்லியனூர் தேருக்கு மிக அருகில் என 2 இடங்களில் செயல்பட்டு வருகிறது. செல் 9600220214 மற்றும் 7200014556. வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள்: புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு கன்னியா பூஜை, சுமங்கலி பூஜை நடைபெற்று லலிதாம்பிகை அம்மனுக்கு சிறப்பு தீப ஆராதனை நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து பூஜை, கன்னியா பூஜை, சுமங்கலி பூஜை நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை அம்மனுக்கு சோடச தீப ஆராதனைகள் நடைபெற்றது. பூஜை, கன்னியா பூஜை, சுமங்கலி பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். சித்தர் பூமி யோகாசன விளையாட்டு சங்கம், யோகாசன பாரத் இணைந்து லாஸ்பேட்டை பல்நோக்கு விளையாட்டு அரங்கில் புதுச்சேரி மாவட்ட அளவிலான யோகாசன விளையாட்டு போட்டி துவங்கியது. சித்தர் பூமி யோகாசன விளையாட்டு சங்கம், யோகாசன பாரத் இணைந்து லாஸ்பேட்டை பல்நோக்கு விளையாட்டு அரங்கில் புதுச்சேரி மாவட்ட அளவிலான யோகாசன விளையாட்டு போட்டி துவங்கியது.
2 நாட்கள் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 700க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நிறைவு விழா நிகழ்ச்சியில் சித்தர் பூமி யோகாசன விளையாட்டு சங்க தலைவர் டாக்டர் ஆனந்த பால யோகி பவனானி குத்துவிளக்கு ஏற்றி இந்நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். சங்க துணை செயலாளர் டாக்டர் பாலாஜி வரவேற்றார். சங்க செயலாளர் தயாநிதி ஆண்டு அறிக்கையை விளக்கினார். முதன்மை விருந்தினராக புதுச்சேரி அமைச்சர் சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் என்கின்ற ரமேஷ், இந்தியன் வங்கி ஊழியர் சங்க தலைவர் ரேணுகா தாமஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினராக சித்தர் பூமி யோகாசன விளையாட்டு சங்கத்தின் மூர்த்த துணைத் தலைவர் கஜேந்திரன், சங்க துணைத் தலைவர் தேவசேனா பவனானி, சங்க பொருளாளர் சண்முகம், சங்க உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை பாராட்டி பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார்கள். யோகா நடுவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். இந்நிகழ்ச்சியின் முடிவில் சங்க துணை செயலாளர் ரீனா ஜோசப் நன்றியுரை கூறினார். கதிர்காமம் தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டி கலைப்பு குறித்து முனுசாமி என்ற சுந்தர் தலைமையில் நிர்வாகிகளின் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டி கலைப்பு குறித்தும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்தும் விவாதிக்க ஆலோசனை கூட்டம் தலைவர் முனுசாமி என்ற சுந்தர் இல்லத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தொகுதியில் உள்ள காங்கிரஸ் கமிட்டியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு தலைவர் முனுசாமி என்கின்ற சுந்தர் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் கடந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் வேட்பாளர் யாரும் போட்டியிடாதது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. பல ஆண்டுகளாக கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொகுதி மக்களுக்கு வாரி வழங்கி வந்தார். கட்சிக்காக தொடர்ந்து பணியாற்றி வந்த தலைவர் முனுசாமி என்ற சுந்தர் அவர்கள் தேர்தலில் போட்டியிடாமல் போனது குறித்து கட்சி நிர்வாகிகள் தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார்கள். மகளிர் நிர்வாகிகளும் தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார்கள். அனைவரையும் சமாதானப்படுத்திய தலைவர் முனுசாமி என்கின்ற சுந்தர் ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆலோசனைகளை வழங்குங்கள் என்று கூறினார். அதன்படி விரிவாக விவாதிக்கப்பட்டு முக்கிய முடிவு எடுக்கப்பட்டு அந்த முடிவு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. கதிர்காமம் தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டி வடக்கு பகுதி கலைக்கப்பட்டதாக கட்சி தலைவர் கடந்த 20/6/2026 அன்று வாட்ஸ்அப் வாயிலாக தெரிவித்தது சம்பந்தமாக 28/6/2026 அன்று கதிர்காமம் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் அவரது இல்லத்தில் நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் தலைமையில் இருந்து இதுவரை முறையான அறிவிப்பு கடிதம் வராத காரணத்தினால் நாம் தொடர்ந்து கட்சி பணி செய்வோம் என்ற முடிவினை ஒருமனதாக எடுக்கப்பட்டது. இந்த முடிவினை கட்சி தலைமைக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் முடிவு செய்யப்பட்டது. இந்த தீர்மானம் முழு மனதாக நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் தலைவர் முனுசாமி என்ற சுந்தர் மற்றும் நிர்வாகிகள் நாராயணசுவாமி, சிவராஜ், அன்பு செழியன், முருகன் என்ற பாலு, மணிபாலன், நவீன் சண்முகம், அருணாச்சலம், சுதா, கல்பனா, புஷ்பவல்லி, ராஜேஸ்வரி, அமுதா, ராஜேந்திரன், ஞானசேகரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். உங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து நிருபர் கேட்டதற்கு கட்சி முடிவு தெரிவித்த பின் அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி தெரிவிப்போம் என்று நிர்வாகிகள் தெரிவித்தனர். புதுவையில் ரெயின்போ நகர் நலவாழ்வு சங்கத்தின் கூட்டம். அடிப்படை வசதிகளை மேம்படுத்த விடுக்கப்பட்ட கோரிக்கைகளை விரைந்து முடித்து தருவதாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ உறுதியளித்துள்ளார். புதுவை ரெயின்போ நகர் நலவாழ்வு சங்கத்தின் ஆலோசனை கூட்டம் தலைவர் தணிகாசலம் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மழைநீர் தேங்காமல் தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், பாதாள சாக்கடை அமைப்பை சீரமைக்க வேண்டும், போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும், முக்கிய இடங்களில் CCTV கேமராக்கள் அமைக்க வேண்டும்,
தெரு நாய்களின் தொல்லைகளை கட்டுப்படுத்த வேண்டும் மற்றும் சாலைகளில் மாடுகள் மேய்வதால் ஏற்படும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் கலந்து கொண்டு சங்க நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் முன் வைத்த கோரிக்கைகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அறிவுறுத்தலின்படி சென்னையை சேர்ந்த பிரபல திட்ட மேலாண்மை நிறுவனமான VPRC குழுவினர் காமராஜர் நகர் தொகுதியை மேம்படுத்துவதற்காக தொகுதியின் பல்வேறு பகுதிகளை ஆய்வு செய்தனர். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அறிவுறுத்தலின்படி சென்னையை சேர்ந்த பிரபல திட்ட மேலாண்மை நிறுவனமான VPRC குழுவினர் காமராஜர் நகர் தொகுதியை மேம்படுத்துவதற்காக தொகுதியின் பல்வேறு பகுதிகளை ஆய்வு செய்தார். ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர், சுதந்திர பொன்விழா நகர் உள்ளிட்ட தொகுதியின் பல்வேறு பகுதிகளில் கழிவுநீர் பாதைகள் மற்றும் நீர் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு சென்று ஆய்வு செய்தனர். மேலும் பொதுப்பணித்துறையின் கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தியை பொதுப்பணித்துறையின் தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் சந்தித்து ஆலோசனைகளை மேற்கொண்டனர். ஆய்வின் பொழுது லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, காமராஜர் நகர் தொகுதியின் குறை தீர்க்கும் குழு பொறுப்பாளர் ஷஜிதா ஆகியோர் உடன் இருந்தனர். புதுவை பெரிய கடை காவல் நிலையம் மற்றும் போக்குவரத்து காவல் நிலையத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் ஆய்வு மேற்கொண்டு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தருவதாக உறுதியளித்துள்ளார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் இன்று புதுவை பெரிய கடை காவல் நிலையம் மற்றும் போக்குவரத்து காவல் நிலையத்தில் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் பொழுது காவல் நிலைய கட்டிடத்தின் நிலை, குடிநீர் வசதி, வரைபட பராமரிப்பு மற்றும் பதிவுகள் ஆகியவற்றை பார்வையிட்டார். மேலும் காவல் நிலைய வளாகத்தில் உள்ள கட்டிடங்கள் மற்றும் கழிவறை வசதிகளையும் ஆய்வு செய்து அவற்றை மேம்படுத்த தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்வதாக தெரிவித்தார். மேலும் போலீசாரின் கோரிக்கையாக தற்பொழுது பணியாற்றும் கட்டிடம் வாழ வசிக்க தகுதியற்ற கட்டிடமாக இருப்பதால் அதற்கான புதிய நிலைய கட்டிடம் அமைக்கும் தேவைகள், மின்கல ரோந்து வாகனங்கள் மற்றும் மின்சார இருசக்கர வாகனங்களுக்கான வசதிகள் செய்து தர கோரிக்கை விடுத்தனர். மேலும் பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினரின் தேவைகளை கருத்தில் கொண்டு அனைத்து கோரிக்கைகளும் அடிப்படை வசதிகளும் விரைவாக நிறைவேற்றப்படும் என்று MLA ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் உறுதியளித்துள்ளார். புதுச்சேரி கொசக்கடை தெருவில் உள்ள ரிதம் மியூசிக் ஸ்டுடியோவின் 2ஆம் ஆண்டு துவக்க விழா சிறப்பாக நடைபெற்றது.
புதுச்சேரி கொசக்கடை தெருவில் உள்ள ரிதம் மியூசிக் ஸ்டுடியோவின் 2ஆம் ஆண்டு துவக்க விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் வெளியூரில் இருந்தும் 30க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஸ்மியூல் செயலியின் மூலம் தங்கள் பாடும் ஆர்வத்தை இந்த ரிதம் மியூசிக் ஸ்டுடியோவில் வெளிப்படுத்தி கொண்டனர். ரோட்டரி மாவட்டம் 2981 புதிய ஆளுநராக வைத்தியநாதன் பதவியேற்பு. ரூபாய் 10 கோடி மதிப்பிலான மக்கள் நல திட்டங்கள் அறிவிப்பு. ரோட்டரி இன்டர்நேஷனல் மாவட்டம் 2981 2026-27ஆம் ஆண்டிற்கான புதிய மாவட்ட ஆளுநராக ரோட்டரியன் வைத்தியநாதன் புதுச்சேரி ஓஷன் ஸ்ப்ரே ரெசார்ட்டில் நடைபெற்ற பிரம்மாண்ட விழாவில் பதவியேற்றார். 100 ஆண்டுகளுக்கும் மேலான பாரம்பரியம் கொண்ட உலகின் மிக பெரிய தொண்டு அமைப்பான ரோட்டரி இன்டர்நேஷனல் மாவட்டம் 2981 புதுச்சேரி, காரைக்கால், கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் செயல்படும் 160 ரோட்டரி சங்கங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த 160 சங்கங்களாலும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்ட முதல் மாவட்ட ஆளுநராக வைத்தியநாதன் பொறுப்பேற்றது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் ஜோதி ஐ கேர் கண் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனரும் VNM ஜுவல்லரிஸின் பங்குதாரருமான வைத்தியநாதன் தனது பதவி காலத்தில் ரூபாய் 10 கோடிக்கும் அதிகமான மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த உள்ளதாக அறிவித்தார். அதில் புதுச்சேரியில் அதிநவீன இரத்த வங்கி அமைத்தல், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் உருவாக்குதல், ஏழை மற்றும் விதவை பெண்களுக்கு வாழ்வாதார உதவிகளை வழங்குதல், அரசு மருத்துவமனைகளுக்கு உயிர் காக்கும் மருத்துவ உபகரணங்களை வழங்குதல் உள்ளிட்ட திட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. கிரியேட் லாஸ்டிங் இம்பேக்ட் மற்றும் ரோட்டரி ஃபர்ஸ்ட் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் புதிய மாவட்ட நிர்வாகமும் 32 மண்டலங்களுக்கான உதவி ஆளுநர்களும் பொறுப்பேற்றனர். 2025-26ஆம் ஆண்டின் மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் லியோன் புதிய மாவட்ட ஆளுநருக்கு பதவியை அதிகாரப்பூர்வமாக வழங்கினார். ரோட்டரி ஃபவுண்டேஷன் அறங்காவலரும் முன்னாள் ரோட்டரி இன்டர்நேஷனல் இயக்குனருமான பிரைட் ரோட்டரியன் வெங்கடேஷ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள் மற்றும் பல்வேறு ரோட்டரி நிர்வாகிகள் விழாவில் பங்கேற்று வாழ்த்தினர். இதனைத் தொடர்ந்து ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பிரைட் அமைப்பின் 2026-27ஆம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவி ஏற்பு விழாவும் நடைபெற்றது. இதில் புதிய தலைவராக ரோட்டரியன் நவீன் பாலாஜி, செயலாளராக ரோட்டரியன் ரூபவேல் பொறுப்பேற்றார். புதிய நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் புதிய உறுப்பினர்களுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டது. மாவட்டம் 2981 மண்டலம் 1இன் உதவி ஆளுநர் ரோட்டரியன் கோபிநாதன் ஜோதி புதிய நிர்வாகிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து வாழ்த்துரை வழங்கினார். விழாவின் முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள், பல்வேறு ரோட்டரி சங்கங்களின் நிர்வாகிகள், சமூக ஆர்வலர்கள், தொழிலதிபர்கள், ரோட்டரியன்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர்கள் என்று ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பெங்களூருவில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 கொலை செய்த வழக்கில் தொடர்புடைய ஸ்வேதா மற்றும் அவரது காதலன் கென்னத்தை துரிதமாக கைது செய்த உருளைன்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் கார்த்திகேயனுக்கு பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி பெங்களூருவில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 கொலை செய்த வழக்கில் தொடர்புடைய ஸ்வேதா மற்றும் அவரது காதலன் கென்னத் அவர்களை துரிதமாக கைது செய்த உருளைன்பேட்டை காவல்துறையினரின் சிறப்பான பணியை பாராட்டும் வகையில் உருளைன்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் கார்த்திகேயன், குற்றவியல் பிரிவு துணை ஆய்வாளர் ராமலிங்கம் மற்றும் ஏட்டு ஞானசேகருக்கு சர்வதேச மனித உரிமைகள், நுகர்வோர் மற்றும் மகளிர் பாதுகாப்பு அமைப்பின் தலைவர் ஆறுமுகம், பொது செயலாளர் மணிகண்டன், துணை அமைப்பாளர் அருள், வர்த்தக பிரிவு அமைப்பாளர் முருகேசன், இளைஞரணி தலைவர் பிரகாஷ், இளைஞரணி செயலாளர் தினேஷ், மாணவரணி தலைவர் வழக்கறிஞர் ராமகிருஷ்ணன், மாணவரணி செயலாளர் வழக்கறிஞர் மோகன்தாஸ், LJK தொண்டரணி அமைப்பாளர் மதன், அமீர், கிஷோர் உள்ளிட்ட பல நிர்வாகிகள் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து கௌரவித்தனர். கூடுதல் வருமான வரித்துறை அதிகாரி செல்வி ஆறுமுகம் IRS அவர்களின் பணி ஓய்வு பாராட்டு விழா நடைபெற்றது.
புதுச்சேரி வருமான வரித்துறையில் நேர்மையுடன் அர்ப்பணிப்பு உணர்வுடனும் சிறப்பாக பணியாற்றிய கூடுதல் வருமான வரித்துறை அதிகாரி செல்வி ஆறுமுகம் IRS அவர்களின் பணி ஓய்வு பாராட்டு விழா 30/6/2026 காலை 11:30 மணியளவில் புதுச்சேரி ஷென்பகா ஹோட்டலில் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி ரேஞ்ச் இணை ஆணையர் ரா அன்பழகன் அவர்கள் தலைமை தாங்கினார். வருமான வரித்துறை அதிகாரி செங்குட்டுவன் மற்றும் இணை ஆணையாளர் அனுப்பிரியா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். செல்வி ஆறுமுகம் IRS அவர்களின் சிறப்பான பணி சேவையை பாராட்டி வாழ்த்துரை வழங்கினார்கள். மேலும் புதுச்சேரி, கடலூர் மற்றும் விழுப்புரம் பகுதிகளைச் சேர்ந்த வருமான வரித்துறை அதிகாரிகள், அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு பணி ஓய்வு பெறும் செல்வி ஆறுமுகம் IRS அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகளையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டனர். வருமான வரித்துறையில் அர்ப்பணிப்பு, நேர்மை மற்றும் சிறந்த நிர்வாக திறனுடன் பணியாற்றிய செல்வி ஆறுமுகம் IRS அவர்களின் சேவையை நினைவு கூறும் வகையில் பாராட்டு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிகளில் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டு அவர்களின் பணி சாதனைகள் நினைவு கூறப்பட்டன. இறுதியாக செல்வி ஆறுமுகம் கூடுதல் வருமான வரித்துறை ஆணையர் அவர்கள் தனது பணிகால அனுபவங்கள், இனிய நினைவுகள் மற்றும் சக அதிகாரிகள், அலுவலர்கள், ஊழியர்களுடன் இணைந்து பணியாற்றிய தருணங்களை உணர்வு பூர்வமாக பகிர்ந்து கொண்டார். மேலும் தனது பணிகாலத்தில் ஒத்துழைப்பும் ஆதரவும் வழங்கிய அனைத்து அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் நலன் விரும்பிகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரும் செல்வி ஆறுமுகம் IRS அவர்களின் ஓய்வு காலம் ஆரோக்கியம், மகிழ்ச்சி மற்றும் வளமுடன் அமைய மனமார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்வுகள் தொடரும். நான் +2ல ஃபெயில் ஆகிட்டேன். இனிமே நான் மேல் படிப்பு படிக்க முடியாதா? ஃபீல் பண்ணாதமா, நாம பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட்ல முயற்சி பண்ணி பார்க்கலாம் வா. பாராமெடிக்கல் படிச்சா உன்னோட லைஃப் நல்லா இருக்கும். நாம ஒரு நல்ல இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணலாம். எங்க இன்ஸ்டிடியூட்ல சேருங்க, சூப்பர் டிஸ்கவுண்ட் இருக்கு. எங்க இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணுங்க, ஸ்பெஷல் அட்மிஷன் ஆஃபர் இருக்கு. ஆஃபரும் டிஸ்கவுண்டும் பார்த்து ஏமாற வேண்டாம். உங்க ஃபியூச்சர் பத்தி யோசிச்சு முடிவெடுங்க. பாராமெடிக்கல் கல்வித்துறையில் அனுபவம் வாய்ந்த கல்வி நிறுவனம் மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர். அட்மிஷன் நடைபெறுகிறது. கோர்சஸ் ஆஃபர்ட்: டிப்ளமா இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேஷண்ட் கேர் அசிஸ்டன்ட், டிப்ளமா இன் டயாலிசிஸ் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஆப்தமாலஜி, டிப்ளமா இன் எக்ஸ்ரே டெக்னாலஜி. கல்வி தகுதி 10th பாஸ், 12th பாஸ் ஆர் ஃபெயில், எனி டிகிரி. எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபேக்கல்டிஸ், வெல் எக்யூப்டு லேபரட்டரிஸ். மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை மையங்களில் நேரடி பயிற்சி அளிக்கப்படுகிறது. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பு உங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு வழிகாட்டுகிறது. மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர், நம்பர் 253 லெனின் ஸ்ட்ரீட், பஜனை மடம் அருகில், கொசப்பாளையம், புதுச்சேரி. செல் 9442485060. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நானும் இங்க படிக்கலாமா? யார் வேணாலும் படிக்கலாம். படிப்புக்கு திறமை தான் முக்கியம், வயது முக்கியம் இல்ல. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம். சம்மர் வெயில் காயுது, வேர்வையிலே உடல் நோவுது, கேள்வி ஏதும் கேட்காம ஏசி வாங்கி போடு. தனம் சேல் சென்டர் இருக்கு, கவலை உனக்கு எதுக்கு? மல்டி பிராண்ட் எல்லாம் சூப்பரான கெட்டப், ஈஸியான EMI, நமக்கு விலையும் ரொம்ப குறைவா இருக்கு. கூலர், ஃப்ரிட்ஜ், வாஷர் எல்லாம் வேற லெவல், கோஸ் பம்பு. தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. மீண்டும் நிகழ்வுகள் தொடர்கின்றன.
விழுப்புரம் மாவட்டம் பிரம்மதேசம் அஞ்சல் அரியந்தாங்கல் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ விஷ்ணு துர்காம்பிகைக்கு 192வது பௌர்ணமி பூஜை உலக மக்களின் நலனுக்காக சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டம் பிரம்மதேசம் அஞ்சல் அரியந்தாங்கல் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ விஷ்ணு துர்கையம்மனுக்கு 192வது பௌர்ணமி பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த பூஜை உலக மக்களின் நலனுக்காக நடத்தப்பட்டது. பூஜையை முன்னிட்டு காலையில் ஸ்ரீ விஷ்ணு துர்கையம்மனுக்கு பால், தேன், தயிர், சந்தனம், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு 1008 சிறப்பு அர்ச்சனை பாடப்பட்டது. மாலை 5 மணிக்கு அம்மன் புகழ் பாடும் பஜனையை மேல்பாக்கம் பாகவதர் மதுரகவி அவர்களால் சிறப்பாக நடத்தப்பட்டது. இரவு 8 மணிக்கு மேல் பௌர்ணமி பூஜை விநாயகருக்கு அர்ச்சனை செய்து பூஜை துவங்கப்பட்டது. இதற்காக ஆலயத்தின் எதிரில் யாக சாலைகள் அமைக்கப்பட்டது. அந்த யாகசாலையில் ஆலய அர்ச்சகர்கள் வெங்கடேசன் ஐயர், பரணி ஐயர் ஆகியோர் பூஜைகளை முன்னின்று நடத்தினார்கள். வேத மந்திரங்கள் முழங்கப்பட்டது. யாகசாலையிலே அனைத்து வகையான பழங்களும் இடப்பட்டது. பின்னர் யாகசாலையில் இட வேண்டிய வஸ்திரத்தை பக்தர்கள் தொட்டு வணங்கினார்கள். அதனை பரணி ஐயர் யாகசாலையிலேயே அளித்து யாகசாலையை நிறைவு செய்தார். அதனைத் தொடர்ந்து மணிபால துர்கை சித்தர் அம்பாளை ஆட்கொண்டு வாத்தியங்களுக்கு ஏற்ப நடனமாடி ஆலயத்தை சுற்றி வந்து ஜோதி தரிசனம் காண்பித்தார். ஸ்ரீ விஷ்ணு துர்கை அம்பாள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஆலயத்தை சுற்றி வலம் வர செய்து ஊஞ்சலில் அமர்த்தப்பட்டாள். அங்கே வாத்தியங்கள் வாசிக்கப்பட்டது. வேத மந்திரங்களும் ஓதப்பட்டன. அம்பாள் ஆட்கொண்ட மணிபால துர்கை சித்தர் வாத்தியங்களுக்கு ஏற்ப நடனமாடி பக்தர்களுக்கு அருள் ஆசி வழங்கினார். அப்பொழுது பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி என்று பக்தி பரவசத்துடன் முழக்கமிட்டனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த யாகசாலை பூஜை உலக மக்களின் நலனுக்காக நடத்தப்பட்டதாக ஸ்ரீ விஷ்ணு துர்காம்பிகை ஆலய அம்பாள் வழியில் தவ திருஞான மணிபால துர்கை சித்தர் அவர்கள் தெரிவித்தார். இந்த பௌர்ணமி பூஜையானது ஒவ்வொரு மாதமும் உலக மக்களின் நன்மைக்காகவும் நலனுக்காகவும் மற்ற அனைத்து நன்மைக்காகவும் மாதந்தோறும் இந்த பௌர்ணமி பூஜை நடத்தப்பட்டு வருகின்றது. இந்த பௌர்ணமி பூஜையில் கலந்து கொண்டால் கல்வி, உடல் நலம், வேலைவாய்ப்பு மற்ற அனைத்திற்கும் ஸ்ரீ விஷ்ணு துர்காம்பிகை அம்பாள் அருளாசி வழங்குவாள் என்பதில் சந்தேகமில்லை. இவ்வாறு மணிபால துர்கை சித்தர் கூறினார். பூஜையில் புதுச்சேரி மணிகண்டன், நடுக்குப்பம் ஃபைனான்ஸ் உரிமையாளர் மணி, திண்டிவனம் வரகுப்பட்டு வெல்டிங் பிரஸ் உரிமையாளர் முருகையன், திண்டிவனம் நியூ சங்கர் கட்பீஸ் சாந்தி, மரக்காணம் முன்னாள் கூட்டுறவு வங்கி செயலாளர் வெங்கடேசன், வீரா ப்ராப்பர்ட்டிஸ் உரிமையாளர் அனுமந்தை செல்வம் போன்ற முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை அம்பாள் வழியில் தவ திருஞான மணிபால துர்கை சித்தர் வழிகாட்டுதலில் அறக்கட்டளையை சேர்ந்த முதன்மை அறங்காவலர் செல்வம் மற்றும் நிர்வாகிகள் கோவிந்தராஜ், புவனேஸ்வரி, ராணி, செல்வம், ஆறுமுகம், மணிகண்டன், மோகன், சுரேஷ், சதீஷ், மணிகண்டன், கலையரசி, விக்னேஷ், மலர், ரேவதி, ஐயப்பன், பரிமலா, கார்த்தி மற்றும் அரியந்தாங்கல் மற்றும் மடவந்தாங்கல் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். இதில் சென்னை, பாண்டிச்சேரி, விழுப்புரம், செங்கல்பட்டு, மதுராந்தகம், விக்கிரவாண்டி, திண்டிவனம், மரக்காணம், காஞ்சிபுரம், கடலூர் மாவட்டத்திலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாளை தரிசனம் செய்து வழிபாடு செய்தனர்.
படகுகளுக்கான இயந்திரங்கள் வாங்குவதற்கான ஆணையினை சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் வழங்கினார். புதுச்சேரி அரசு மீனவர் மற்றும் மீன்வளத்துறை பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மீனவர்களுக்கு வழங்கி வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக 50% மானியத்தில் பைப்பர் படகுகளுக்கான இயந்திரங்கள் வழங்குவதற்கான புதிய திட்டத்தினை செயல்படுத்தி உள்ளது. அதன் மூலமாக அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த மீனவ பயனாளிகளுக்கு மீன் வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் இயந்திரம் பொருத்தப்பட்ட பைபர் படகுகளுக்கு இயந்திரம் மாற்றும் திட்டத்தின் கீழ் முதல் கட்டமாக 50% மானியத்தில் நிதி பெறுவதற்கான தேர்வு ஆணையினை 8 பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை ஆய்வாளர் சைமன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் பிசிபி நகரில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய 71ஆம் ஆண்டு செடல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. அரியாங்குப்பம் பிசிபி நகரில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தின் 71ஆம் ஆண்டு செடல் உற்சவம் கடந்த 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து நேற்று குதிரை விடுதல், ஸ்ரீ ஐயனாரப்பன் பூரணி, பொற்கலை வீரன் சுவாமி வீதி உலா நடைபெற்று முக்கிய நிகழ்வாக இன்று காலை அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களாலான அபிஷேகங்கள் நடைபெற்று தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சங்கராபரணி நதிக்கரையில் புனித நீர் திரட்டி கரகம் ஜோடிக்கப்பட்டு ஸ்ரீ முத்தாலம்மன் கோவில் ஸ்ரீ ஏழை முத்து மாரியம்மன் ஆலயத்தில் அலகு குத்தி செடல் தரித்து பக்தர்கள் வீதி உலா சென்று அம்மனுக்கு நேர்த்தி கடனை செலுத்தினார்கள். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பிசிபி நகர் விழா குழுவினர், அரியாங்குப்பம் கிராமவாசிகள், பஞ்சாயத்தார்கள், இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். தெருநாய்களுக்கான கருத்தடை மையம் அமைக்க முருங்கம்பாக்கம் மக்கள் தடை செய்ய கோரிக்கை. புதுச்சேரி மாநிலத்தில் நகராட்சி மூலம் தெருநாய்களுக்கான கருத்தடை நிலையம் அமைக்க வேண்டும் என நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. அதன் அடிப்படையில் முருங்கம்பாக்கம் மயான பகுதியில் இடம் தேர்வு செய்யப்பட்டது. இதனை அறிந்த முருங்கம்பாக்கம் பகுதி மக்கள் இப்பகுதியில் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனையடுத்து அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பனிடம் முறையிட்டு இதனை தடை செய்ய கோரிக்கை வைத்தனர். இதனை கேட்டறிந்த சட்டமன்ற உறுப்பினர் துறை அதிகாரிகளை வரவழைத்து இதற்கு மாற்று இடம் தேர்வு செய்து இந்த திட்டத்தினை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சபாநாயகர் சபாபதி மற்றும் கிராம தலைவர்கள், பொதுமக்கள் பலர் உடன் இருந்தனர். வில்லியனூரில் புதுச்சேரி மாநில பால் உற்பத்தியாளர்கள் சங்க கோரிக்கை மாநாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநில பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் கோரிக்கை மாநாடு வில்லியனூர் கோட்டைமேடு பகுதியில் உள்ள லட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த மாநாட்டிற்கு மாநில செயலாளர் அன்புமணி தலைமை தாங்கினார். பெரியசாமி முன்னிலை வகித்தார். மாநில பால் உற்பத்தியாளர்கள் சங்க நிர்வாகி ஹரிதாஸ் வரவேற்புரையாற்றினார். சங்க தலைவர் சீனு பத்மநாபன் மாநாட்டு நோக்க உரையை ஆற்றினார். மாநில பொதுச் செயலாளர் பெருமாள் வாழ்த்துரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் செயலாளர் சங்கர், தலைவர் ராமமூர்த்தி, கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஊழியர்கள் சங்க நிர்வாகி செல்வகுமார், பழனிவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மாநாட்டில் புதிய மாநில குழு தேர்வு மற்றும் சங்கத்தின் வளர்ச்சி தொடர்பான ஆலோசனைகள் இடம்பெற்றன.
தொடர்ந்து பால் கொள்முதல் விலைக்கு லிட்டருக்கு ரூபாய் 50 உயர்த்தி வழங்க வேண்டும். லிட்டருக்கு ரூபாய் 5 ஊக்கத்தொகை வழங்க வேண்டும். ஆண்டிற்கு ஒருமுறை வங்கியில் பணம் செலுத்தும் முறைக்கு பதிலாக மாதந்தோறும் செலுத்தும் வசதி ஏற்படுத்த வேண்டும். பால் கூட்டுறவு சங்கங்களுக்கு தேர்தல் நடத்த வேண்டும். கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்க ஊழியர்களுக்கு நல வாரியம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியேஷன் மற்றும் இந்திய ரோலர் ஸ்கேட்டிங் சம்மேளனம் இணைந்து தேசிய அளவிலான சாம்பியன்ஷிப் ஸ்கேட்டிங் போட்டியை வருகின்ற ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 3 வரை புதுச்சேரியில் நடத்த இருக்கின்றது. புதுச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியேஷன் மற்றும் இந்திய ரோலர் ஸ்கேட்டிங் சம்மேளனம் இணைந்து 13வது ரேங்கிங் ஓபன் நேஷனல் ஸ்பீட் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் தேசிய அளவிலான போட்டியை வருகின்ற ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 3 வரை புதுச்சேரி லாஸ்பேட்டை அரசு ஸ்கேட்டிங் ரிங்கில் நடத்த உள்ளதாக தெரிவித்தனர். 4 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் 6 முதல் 8 வயது வரை, 8 முதல் 10 வயது வரை, 10 முதல் 12 வயது வரை, 12 முதல் 15 வயது வரை, 15 முதல் 18 வயது வரை மற்றும் 18 வயதுக்கு மேற்பட்டோர் என்ற பிரிவுகளில் நடைபெறுகின்றது என்று குறிப்பிட்டார்கள். இந்த போட்டியில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து சுமார் 1500 ஸ்கேட்டர்கள் பங்கேற்க உள்ளனர். இது நாட்டின் மிக பெரிய ஸ்கேட்டிங் நிகழ்வுகளில் ஒன்றாகும் என்று குறிப்பிட்டார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு பெருமை சேர்க்கும் இந்த போட்டியை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைப்பதாகவும் அவர் குறிப்பு தெரிவித்துள்ளனர். போட்டியின் முன்னதாக சாம்பியன்ஷிப் போட்டியின் அதிகாரப்பூர்வ லோகோ புதுச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியேஷன் நிர்வாகிகளால் வெளியிடப்பட்டது. போட்டியின் பொழுது பாண்டிச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியேஷனின் பொதுச் செயலாளர் தாமஸ், பொருளாளர் செந்தில்குமார், துணைத் தலைவர் தனஞ்சயன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடன் இருந்தனர். புதுச்சேரியில் சபாநாயகர் பதவியை பாஜக கேட்டு வரும் நிலையில் சபாநாயகரை நியமிக்க முதலமைச்சர் ரங்கசாமி அனுப்பிய கோப்புகளை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் திருப்பி அனுப்பி உள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் வருகின்ற 2ஆம் தேதி சபாநாயகரை நியமிக்க அனுமதி கேட்டு துணைநிலை ஆளுநருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அனுப்பி வைத்த கோப்புகளை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் திருப்பி அனுப்பியிருக்கின்றார். இதை திருப்பி அனுப்புவதற்கு அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கின்றது என்று கேள்வி எழுப்பிய நாராயணசுவாமி, பாஜக சபாநாயகர் பதவி கேட்பதாலேயே துணைநிலை ஆளுநர் கோப்புகளை திருப்பி அனுப்பி உள்ளதாக குற்றம் சாட்டினார். துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அரசு நிர்வாகத்தில் தலையிடுகின்றார், அப்படி இல்லை என்றால் பிஜேபியின் ஏஜென்ட்டாக செயல்படுகின்றார் என்று விமர்சித்த நாராயணசுவாமி, இதிலிருந்து துணைநிலை ஆளுநர் பிஜேபியின் சங்கியாக செயல்படுகின்றார் என்பது வெட்ட வெளிச்சமாக உள்ளது என்று குறிப்பிட்டார். கடந்த 5 ஆண்டுகளாக பிஜேபியின் அடிமையாக செயல்பட்டு வந்த முதலமைச்சர் ரங்கசாமி, அவருடைய நடவடிக்கையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அவர் பாஜக பற்றி கவலைப்படாமல் செயல்படுவதாகவும், புதுச்சேரியை பொறுத்தவரை பாஜக ரங்கசாமியிடம் சரண்டர் ஆகிவிட்டது என்றும் தெரிவித்தார். நடைபெற்று முடிந்த தேர்தலில் தேர்வு செய்யப்பட்ட 4 மாநிலங்களின் முதல்வர்கள் பிரதமரை சந்தித்து பேசுகின்றார்கள். ஆனால் பிரதமர் மோடி முதலமைச்சர் ரங்கசாமியை சந்திக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்ற நிலைக்கு ரங்கசாமி உருவாகி இருக்கின்றார். தன்னிடம் 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள், நான் பிஜேபிக்கு அடிமை இல்லை, சுதந்திரமாக செயல்படுவேன் என்ற தோரணை ரங்கசாமியின் செயல்பாடுகள் மூலம் தெரிய வருவதாக தெரிவித்த நாராயணசுவாமி, புதுச்சேரியில் 2 மாதமாக அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்காமல், சபாநாயகரை நியமிக்காமல் ரங்கசாமி பிரதமர் மோடிக்கே சவால் விட்டு வருவதாக குறிப்பிட்டார். புதுச்சேரியில் உள்ள பாஜக அமைச்சர் பதவி பெற்றதற்கும் இலாக்கா பெறுவதற்கும் சபாநாயகர் பெறுவதற்கும் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் கெஞ்சிக் கொண்டிருக்கின்றார்கள். இதே நிலையை ரங்கசாமி கடைபிடித்தால் புதுச்சேரிக்கு ஒரு நல்ல விடிவு காலம் வரும் என்று எதிர்பார்ப்பதாக நாராயணசுவாமி விருப்பம் தெரிவித்தார். தமிழகத்தில் முதலமைச்சர் விஜய் அறிவித்தது போன்று ஊழல் இல்லாத ஆட்சி அமைப்பேன் என்று ரங்கசாமியால் சொல்ல முடியுமா என்று கேள்வி எழுப்பிய அவர், முதல்வர் அலுவலகத்தில் உள்ள 6 புரோக்கர்களை எடுத்தாலேயே ஊழல் இல்லாத ஆட்சி நடத்தலாம் என்றும் தெரிவித்தார்.
புதுவையில் அக்ஷய பாத்ரா உணவு தயாரிக்கும் கூடம், தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் ஆய்வு, மாணவர் நலன் மற்றும் வளர்ச்சி திட்டங்களுக்கு உறுதியளித்தார் எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின். புதுவை காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் லாஸ்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் அக்ஷய பாத்ரா உணவு தயாரிப்பு மையத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அங்கு தயாரிக்கப்படும் உணவுப் பொருட்களின் தரம், சுகாதார வசதிகள் மற்றும் செயல்பாட்டு முறைகள் குறித்து ஆய்வு செய்த அவர் உணவை சுவைத்து அதன் தரம் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து சிவாஜி சிலை அருகே அமைந்துள்ள ஃபாத்திமா உயர்நிலை பள்ளிக்கு வருகை தந்த ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு பள்ளியின் தாளாளர் மகிமை சால்வை அணிவித்து வரவேற்பளித்தார். பின்னர் பள்ளியில் கல்வி மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகத்தினரிடம் ஆலோசனை நடத்தினார். அப்பொழுது மாணவர்களின் கற்றல் திறமை மேம்படுத்த ஸ்மார்ட் போர்டு வசதி, போதுமான அளவில் பெஞ்ச் மற்றும் டெஸ்க் வசதிகள், கூடுதல் கழிப்பறைகள், சுத்தமான பள்ளி சூழல் மற்றும் மாணவர்களின் திறன் வளர்ச்சிக்கான சிறப்பு திட்டங்கள் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜோஸ் சார்லஸ் மார்டின் உறுதியளித்துள்ளார். பள்ளி மாணவர்கள் பயன்படுத்தும் கழிப்பறை வசதிகளையும் அவர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் மாணவர்களுடன் கலந்துரையாடி அவர்களின் தேவைகள் குறித்து கேட்டறிந்த அவர் விளையாட்டு உபகரணங்கள் உள்ளிட்ட தேவையான வசதிகளை ஏற்படுத்தி தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். பள்ளியின் பின்புற பகுதியில் மழை காலங்களில் நீர் தேங்குவதால் பாதிப்பு ஏற்படுவதாக ஆசிரியர்கள் தெரிவித்ததை தொடர்ந்து அந்த இடத்தை உடனடியாக தூர்வாரி சீரமைத்து பாதுகாப்பு வேலி அமைக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்திற்கு சென்ற ஜோஸ் சார்லஸ் மார்டின் துணை வேந்தர் மோகனை மரியாதை நிமித்தமாக சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அப்பொழுது பேராசிரியர்களுடனும் கல்வி மற்றும் வளர்ச்சி தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். மேலும் புதுச்சேரியை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட ரெய்சிங் புதுச்சேரி என்ற புத்தகத்தை துணை வேந்தருக்கு வழங்கினார். பின்னர் பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள அட்டல் இன்குபேஷன் சென்டரை பார்வையிட்ட அவர் மாணவர்கள் உருவாக்கிய புதிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் குறித்து அவர்களுடன் கலந்துரையாடி புதுமையான முயற்சிகளை பாராட்டினார். ப்ராஜெக்ட் ஹீல் மூலம் 13 லட்சம் மதிப்பிலான வெண்டிலேட்டர் நன்கொடை. புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு ரவுண்ட் டேபிள் இந்தியா பங்களிப்பு. புதுச்சேரி அரசு மருத்துவமனைகளின் சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்தும் நோக்கத்தில் ரவுண்ட் டேபிள் இந்தியாவின் ப்ராஜெக்ட் ஹீல் திட்டத்தின் கீழ் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு ரூபாய் 13 லட்சம் மதிப்பிலான அதிநவீன வெண்டிலேட்டர் நன்கொடையாக வழங்கப்பட்டது. ரவுண்ட் டேபிள் அறக்கட்டளையுடன் இணைந்து பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 இந்த மக்கள் நலத்திட்டத்தை செயல்படுத்தியது. இதன் மூலம் நவீன உயிர் காக்கும் வெண்டிலேட்டர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவின் பயன்பாட்டிற்காக வழங்கப்பட்டது. இந்த உபகரணம் அவசர மற்றும் தீவிர சிகிச்சைக்கு தேவைப்படும் நோயாளிகளுக்கு மேம்பட்ட சுவாச ஆதரவை வழங்கும். வெண்டிலேட்டர் வழங்கும் நிகழ்வில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, ஐஜிஎம்சி மற்றும் ஆர்ஐ இயக்குனர் டாக்டர் உதயசங்கர், மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஜோசப் ராஜேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இந்த மக்கள் நலத்திட்டம் PHRT 167 தலைவர் மோதிக்குமார், செயலாளர் பாலாஜி, பொருளாளர் ஜெயன், துணைத் தலைவர் முரளி, திட்ட ஒருங்கிணைப்பாளர் வெங்கடரமணி, விளம்பர ஒருங்கிணைப்பாளர் கெவின் மற்றும் பால விஸ்வேஷ் ஆகியோரின் வழிகாட்டுதலிலும் PHRT 167 உறுப்பினர்களின் ஒத்துழைப்புடன் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது. இந்த நன்கொடை மூலம் புதுச்சேரி அரசு மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை வசதிகள் மேலும் மேம்படுத்துவதுடன் உயிர்காக்கும் சிகிச்சை சேவைகளும் வலுப்பெறும் என்று மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் சார்பில் 1 லட்சம் மதிப்புள்ள ஸ்மார்ட் போர்டு வழங்கப்பட்டது. புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் சார்பில் ரூபாய் 1 லட்சம் மதிப்புள்ள ஒரு ஸ்மார்ட் போர்டு வழங்கப்பட்டது. இந்த திட்டத்தை அப்பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் AKD ஆறுமுகம் அவர்கள் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ரோட்டரியன்கள் பிரசன்னா, பாலா, பிரேம்ராஜா, வெங்கடரமணி, ராம்குமார், சிவராஜ், மீரான், குணா, இந்தர், மோகனகிருஷ்ணன், சார்லஸ், வினோத், சீனிவாசன் மற்றும் சண்முக சுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் பள்ளியின் துணை முதல்வர் மற்றும் ஆசிரியர்களும் இதில் பங்கேற்றனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.